ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கட்டுறது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மோமோஸ். அது கூடவே நான் ரெட் சட்னி செஞ்சுருக்கேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு மோமோஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். நான் ஒரு பெரிய கோஸை பாதி அளவு தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவு கோஸுக்கு இந்த மாதிரி 1/4 கப் அளவு கேரட், ஒரு 3 கேரட் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு. ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பூண்டு பற்களை சேர்த்துக்கலாம். நல்லா பூண்டை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அப்போ நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி சேர்த்தாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாம்னா நீங்கள் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கேரட்டை இதில் சேர்த்துக்க போகிறோம். கோஸையும் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம இதை செய்கிறோம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக குக் ஆனாலே போதும். இப்போ நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது ஸ்டஃபிங்க்கு மட்டும் இந்த உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. இது நல்ல கலர் வரும், பட் ஆனால் காரம் இருக்காது. அதையும் தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வேக விட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவு பிசைஞ்சிடலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம இந்த பிசைஞ்சு எடுத்த மாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த மேலேயே சேர்த்து இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அதை தடவி விடுங்க. தடவி விட்டுட்டு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து நம்ம மோமோஸ்க்காக மேல் மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதை திரட்டிக்கலாம். கொஞ்சமாக மைதா மாவு மேலே சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒட்டிக்கும். இப்போ திரட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம உள்ளே அந்த ஸ்டஃபிங் சேர்த்தாச்சு. இப்போ அந்த மோமோஸ் ஷேப்புக்கு நம்ம செஞ்சு எடுத்துக்குவோம். ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
சூப்பரான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், செஞ்சு எடுத்தாச்சு. நான் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அந்த மேல் தட்டில் நம்ம வந்து இந்த மோமோஸ் எல்லாம் அடுக்கி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இது வெந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் அடுக்கி வச்சிடலாம், இட்லி தட்டில். இப்போ நம்ம அதுக்குள்ளே இந்த தக்காளி எப்படி வெந்திருக்குன்றதை பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தோல் பாருங்கள் எவ்வளோ நல்லா ரிமூவ் ஆகும்னு. அவ்வளோ நல்லா அதுவே தனியாக வந்துடும். இந்த மாதிரி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான மோமோஸ் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மோமோஸும் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஆஃப் பண்ணி ஒரு தட்டில் சர்வ் பண்ணோன்னா சூப்பரான மோமோஸ் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு, மோமோஸும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.